வணக்கம் மக்களே. நான் உங்கள் பாரதி மற்றும் மணிபாலன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல நம்ம சிஎம் சாரை பத்தி தான் நிறைய பார்க்க போறோம். அதுல முதல்ல இந்த பதவி ஏற்பு பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இன்னுமே என்னால காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு ஜோசப் என்னும் நான். இதை தவிர மக்களே, நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன்னா இது நடக்கிறதுலாம் உண்மையா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பவே முடியலைங்க. நார்மலா நம்ம எத்தனையோ பேர் பதவியேற்று பார்த்திருப்போம். இப்போ ஜெயலலிதா எத்தனையோ வாட்டி சிஎம்மா பதவியேற்றிருக்காங்க. பின்னாடி கருணாநிதி பதவியேற்றிருக்காரு பார்த்திருக்கோம். நம்ம கருணாநிதி ஸ்டாலின் அவர் கூட பதவியேற்றிருக்காரு பார்த்திருக்கோம். அப்பெல்லாம் அவங்க பதவியேற்கிறப்ப ஏதோ ஒரு லென்த் யாரோ என்னமோ நடக்குது, யாரோ பதவியேற்கிறாங்க, நம்ம ஒண்ணு வேற ஒண்ணு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஃபீல் தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படியே ஒரு புதுசா எப்படி சொல்றது, சட்டசபையை பார்க்கும்போது எம்எல்ஏக்கு வராங்க இல்லையா, இன்னைக்கு நடந்தது ஆக்சுவலா எல்லாம் வர்றவங்கலாம் படிச்சவங்க யங்ஸ்டர்ஸ்லாம் வரும்போது உண்மையா ஒரு மூவி விடுங்க, இந்த மாதிரிலாம் வாழ்நாள் நடக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு நடந்தது. அந்த கனெக்ட் இருந்துச்சுங்க. அதான் மற்றவங்க எல்லாரும் பதவி இருக்கிறப்ப இருந்த ஃபீல் வேற. பட் நம்ம தளபதி பதவி இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா உண்மையிலேங்க செம்ம ஃபீல். அது எப்படின்னா ஒரு நல்ல திருப்திகரமான அப்பா இப்ப இதாண்டா நம்ம சிஎம் அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு நல்ல ஃபீல். உங்க எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னாலே அதை தெளிவா சொல்ல முடியல. என்னோட ஃப்ரெண்டு அவன் சொல்ற மாதிரி தான், என்னோட ஃப்ரெண்டு, என்னோட அப்பாவோ, என்னோட அண்ணனோ, என்னோட சொந்தக்காரனோ. அந்த சீனு ஆக்சுவலா நேத்து தான் அவரு பதவியேற்றார் இல்லையா அந்த நேரு ஸ்டேடியம்ல. அப்ப சொல்லியிருப்பாரு, உண்மையாவே அவர் ஒரு தலைவர். ஓகேவா, நம்மலாம் அவங்கள நம்பி நிக்கிற மக்கள் ஆக்சுவலா தலைவர் கஷ்டப்படுறாருன்றத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்கன்றத தலைவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிங்கு நான் பார்த்ததே இல்லை வாழ்நாள்ல. செம்மையான ஸ்பீச்சுங்க. ஒரு மக்களின் தலைவர்னா அப்படிதான் பேசுங்க. என்னை பொறுத்தவரையும் எப்படி நல்லா இருந்துச்சுல்ல, செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. செம்ம கனெக்ட். என்னோட தம்பிங்க, என்னோட அக்கா, இந்த மாதிரி எல்லாரும் சேர்த்து சொல்லும்போது சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களையும் சொன்னாங்க. அவங்களும் ஒரு முக்கிய காரணம் தான் இப்போ அண்ணனுக்கு இந்த அளவு ஒரு சப்போர்ட் இருக்குது. அது நேத்து. இன்னைக்கான கதைகளை பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு பதவி ஏற்றாங்க. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? ஸ்டாலின் வீட்டுக்கு போனாங்க. யார் வீட்டுக்கு எல்லாம் போனாங்க? ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்காப்ல. ஸ்டாலினை தொடர்ந்து அடுத்து யார, வைகோ போய் பார்த்திருக்காரு. வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர்தான் முதல் சிஎம், சிட்டிங் சிஎம் என்ன ஒருத்தர் பார்த்திருக்கிறது முதல் முறையா ஒரு சிட்டிங் சிஎம் பாக்குறது அவர். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் பார்த்திருக்காப்ல. அவர் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. என்னங்க இப்படி ஆச்சுன்னு போய் சோக விசாரிக்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்க போனாங்க. அப்புறம் அதை தொடர்ந்து சௌமியா அன்புமணி வீட்டுக்கு போயிருக்காங்க. சௌமியா அன்புமணி தான் சொல்லுவாங்க. அன்புமணி இப்ப மேபி ஒரு எம்பியா இருக்கலாம். ஆமா, அன்புமணி வீட்டுக்கு போனாங்க. அன்புமணியை பார்த்திருக்காரு. அப்புறம் நம்ம அண்ணன் சீமான் அவரை போய் பார்த்துட்டு போனா அங்க ஒரு ஆள் இல்ல. நோட் பண்ணிக்கலாம், நம்ம தலைவாங்க இல்ல, தலைமுறை ஆயிட்டாப்ல. மத்த எல்லாரும் ரொம்ப அன்பா பேசினாங்க. அவங்க பேசின விதை பார்த்தா அடுத்த வாட்டி எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது நான் பாக்குறதே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிஎம் எல்லா எதிர்கட்சி தலைவரும் சரி, அந்த நம்ம ஊர்ல இருக்க எல்லா எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்லாம அனைத்து கட்சி தலைவர்களுமே போய் மீட் பண்றது இது புதுசா இருக்கு. சோ இதுவே என்னன்னா ஒரு புது அரசியலுக்கான ஒரு புது ஆரம்பமா எனக்கு தோணுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சட்டமன்றம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏஸ் மற்றும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்றத கண்டுக்கவே இல்லை, சுத்தமா கண்டுக்கல. அந்த பக்கம் யாரும் திரும்பவே இல்லை. அப்படி ஒரு மனநிலை இருக்கும்போது சேகர் பாபு முக்கியமா அவர்லாம் சும்மாவே கண்டுக்க மாட்டாரு. அவர்லாம் பெரியார் இந்த வாட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு கண்டுக்கல, இதெல்லாம் யாருமே கண்டுக்கலைங்க. உண்மையாவே ஓரளவு ஜாடமடையா பார்த்து இருக்காங்க. திமுக சுத்தமா யாருமே கண்டுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்குள்ள ஒரு பிளான் இருக்கும். இப்போ விஜய் சாருக்குள்ள ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம முடிச்ச உடனே போறோன்ற பிளான். இவங்க இப்படிலாம் பண்றத பார்த்து ஒரு கோவம் வரணும்ல. இல்ல, ஆனா காமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதான் இருந்தாரு ஆக்சுவலா. இவங்க எல்லாம் இப்படி பண்ணாங்கல்ல, நான் தான் உண்மையா இருந்தா இவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. தூக்கி போட்டு நம்ம எதுக்கு இவங்க எல்லாம் பார்க்க போகணும், ஏன் பார்க்க போகணும், நம்மளை கண்டுக்கவே மாட்டானுங்க, எதுக்கு பார்க்க போகணும்னு தோணும். யூஸ்வலா ஒரு காமன் மனுஷனுக்கு தோணும். அதனால அண்ணா கிட்ட சுத்தமா இல்லவே இல்லைங்க. பிகாஸ் நம்ம பண்ண போறது தூய அரசியல். ஓகே, இந்த மாதிரி என்ன சொல்றது, அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுட்டு திரும்ப பண்றது. அததான் தளபதி ஸ்டார்டிங்ல சொல்றாரு, நம்ம வந்துட்டோம் ஒரு ஆட்டம் ஆடி பாக்கலான்றது. மேபி வெஞ்சன்ஸே இருக்க கூடாதுன்றதுதான் அவர் சேர்த்து சொல்லியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் இருக்குது. அதுவும் இல்லாம டிவிகே எம்எல்ஏஸ் இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.
அண்ணன் முகத்துக்கு தான் ஓட்டு எல்லாமே. நீங்க கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்கல, இதுக்கப்புறம் நீங்க செய்யற வேலைக்கு தான் உங்களுக்கு ஓட்டு. அதை மனசுல நினைச்சிட்டு ஆட்சி பண்ணுங்க.